வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, கேப்டனாக மாறிய அஸ்வின், போட்டியின் பாதியில் விலகிய ரோஹித் சர்மா, பரபரப்பு சம்பவம். அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் சில ஓவர்கள் கேப்டனாக செயல்பட்டார் அஸ்வின். இந்திய அணியின் பந்து வீச்சின் போது கேப்டன் ரோஹித் சர்மா மைதானத்தை விட்டு சில ஓவர்கள் சென்றதை அடுத்து அஸ்வின் அவருக்கு பதிலாக கேப்டன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அணியின் மூத்த வீரர் என்ற அடிப்படையில் அவருக்கு துணை கேப்டன் பதவி கொடுக்கப்பட வேண்டும் என முன்பே குரல்கள் எழுந்த நிலையில் இந்த போட்டியில் அது நடந்துள்ளது. அறிவிக்கப்படாத துணை கேப்டனாக அஸ்வின் செயல்பட்டு இருக்கிறார். அதே போல இந்திய டெஸ்ட் அணியின் துணை கேப்டன் பும்ரா இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதிய 4வது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்கவில்லை. அவர் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரிலிருந்து இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் வரை தொடர்ந்து 5 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்ற நிலையில் 4வது டெஸ்ட் போட்டியில் அவருக்கு ஓய்வளிக்கப்பட்டு உள்ளது. வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அடிக்கடி காயம் ஏற்படும் என்பதால் அவர்களுக்கு இடையிடையே ஓய்வு அளிக்க வேண்டும் என்பதில் தேர்வுக்குழு பிடிவாதமாக இருந்து வருகிறது. 4வது டெஸ்ட் போட்டியில் பும்ரா இல்லாத நிலையில் அஸ்வின் துணை கேப்டனாக செயல்பட்டு இருக்கிறார். 2 ஓவர்கள் மட்டுமே அஸ்வின் கேப்டனாக செயல்பட்டார். அந்த ஓவர்களில் எந்த ஒரு முக்கிய சம்பவம் நடக்கவில்லை. அதன் பின் ரோஹித் சர்மா மீண்டும் களத்திற்கு வந்து கேப்டன் பாணியை தொடர்ந்தார். இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி டாஸை வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது. முதல் 25 ஓவர்களில் இந்திய அணி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியது. அதே போல இங்கிலாந்து அணி 112 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தது. எப்படியும் 200 ரன்களுக்குள் இங்கிலாந்து அணியை வீழ்ந்துவிடும் என்று எண்ணிய நிலையில் ஜோ ரூட் போட்டியை தன்வசம் கைவசம் எடுத்துக்கொண்டார். மிக நிதானம் ஆட்டமாடிய ஜோ ரூட் அவர்கள் தான் தலை சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேன் என்பதை சதம் அடித்ததன் மூலம் மீண்டும் நிரூபித்து உள்ளார். இந்த தொடரில் அவர் சரியாக ரன் குவிக்கவில்லை என்ற விமர்சனமும் இருந்தது. அவர் அதிரடி ஆட்டம் மூலம் என்று விக்கெட்டை பறிகொடுத்து வருகிறார் என்ற ஒரு விமர்சனமும் இருந்தது. நிதான ஆட்டம் ஆடி சதம் அடித்து அதனையெல்லாம் முறியடித்து உள்ளார். அதே போல அவர் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 302 ரன்களையும் குவித்து இருந்தது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.